இந்த படத்தில் கதை இருக்குது. ஏன்னா வடிவுக்கரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குரலிட்டு அவங்கள அடக்குனாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகளில் சமுத்திரகனி சாருக்கு நடந்தது, பருத்தி வீரனில் அமீர் சாருக்கு நிகழ்ந்தது அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல, நான் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறது காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை சேருமே ப்ளூ சட்டை போட்ட மாதிரியே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த படத்தில் கதை இருக்குது. ஏன்னா வடிவுக்கரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குரலிட்டு அவங்கள அடக்குனாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு 3 பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு 50 கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அதை வெளியில் சொன்னால் எங்கே இன்கம் டேக்ஸ் வருமோ இல்லை வேறு என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாமல் மறைஞ்சு உட்காரணும்னு நினச்சி இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த லாட்ரியில் ஜாக்பேக்ட் அடித்த அந்த 3 ப்ரொடியூசர் அவங்க தான். இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு இது பண்ணப்போ எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது. அப்போ சமுத்திரக்கனிங்கிற பேரை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு நான் வச்சேன். அப்போ அவர் ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கள் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்கள், அவர் வில்லனா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அவர் உயரத்துக்கு போயிருக்கிறாரு. இந்த படத்துலையும் எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க கதாநாயகன்னு. இல்லை அவர் தான் கடுமையான வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அதுவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் அவங்க அனன்யா பக்கம்தான் இருந்தேன். அந்த மனநிலையில் நான் இந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு முக்காவாசி தூரம் ஆடியன்ஸ் சமுத்திரக்கனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்படி கண்டிப்பாக திட்டுவாங்க. நம்ம இதனுடைய அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா சுகுமார், நான் திருநெல்வேலியில் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படம் பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியை ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் காட்டும் பொழுது அந்த தியேட்டரில் ஸ்லைடு போட்டாங்க. இந்த காட்சியை படமாக்கியவர் நமது சுகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போட்டாங்க லைவாக. அந்த அளவுக்கு ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் சுகுமார் இந்த படத்தை அவருடைய பார்வையால் பார்த்துருக்கிறதும், அவரை யானைகளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய யானை காட்சி அது நல்லா உங்களுக்கு கொண்டு போயிருக்கும். இந்த ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்கெட்சு போட்டு கலை பண்ணுறது யார் அப்படின்னா, கலை பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் அது நம்ம நந்தா பெரியசாமி. ஏன்னா அவர் இந்த படத்தை அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. அவர் இந்த படத்து கதைக்காக மட்டும் ஸ்கெட்ச் போடல, இந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும், யாரையெல்லாம் இதில் உள்ளே கொண்டு வரணும், எப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு இதை கொடுக்கறதுக்கு நான் லிங்குசாமி சார் இந்த படத்தை நான் சமீப காலத்தில் தான் நான் லிங்கு அவர்களோட நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன். எல்லா படங்களையும் நாங்கள் சேர்ந்து பார்த்துருவோம்.
அவர் வந்து ஒரு படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம், கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தார் இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லை, இது ரிலீஸ் தி மாஸ்டர் பீஸ், அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ட்ரெய்லரில் ஒன்று இருக்கும், நேர்மையான ஏக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவார் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு. அதில் அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இமயம் வந்து இந்த படத்தில் வந்து வந்திருக்கிறாரு. விஷால் சந்திரசேகருடைய இசை, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம ஜாம்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு படத்தை வந்து நான் சமீப காலத்தில் நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிச்சயமாக இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லை, இந்திய மக்களின் மனதை கூட தொடக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையும். திரு மாணிக்கம் வெற்றி மாணிக்கமாக உங்கள் முன் விரைவில் திரையில் வரும். நன்றி. திருப்படம்ட்டார், படத்துக்கே திரு போட்டார். தப்பாக பேசினாலும் தமிழ் அழகாக இருந்துச்சு அந்த வார்த்தையில். நந்தா பெரியசாமி, எனக்கு ரவிராதா. சென்னைக்கு வந்த டயத்தில் 18 சாரதாம்பாள் தெருன்னு அங்கே தான் நாங்கள்லாம் குடியிருந்தோம். நானும் வசந்த பாலன், பிருந்தா சாரதி, மணி பாரதி, மேக்ஸிமம் எல்லாமே டைரக்டர்ஸு, பாலசக்திவேல். அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டைரக்டர் தான். அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்பில். நான் பிருந்தா சாரதி வந்து அசிஸ்டன்டாக சான்ஸ் கேட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணுமே, எங்கள் பிழைக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொன்னப்போ, கவிதையெல்லாம் எழுதுவான், இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்கிட்ட அனுப்பி வச்சா அப்படின்னா, நந்தா பெரியசாமிக்கிட்ட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன். பரப்புன்னு அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு துருன்னு இருக்கான். நான் தள்ளி இருந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில் வந்தார். வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தார். இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை கொடுக்கல, எனக்கு அன்றைக்கி கொடுக்க முடியலை. சாப்பிட்றதுக்காக எல்லாருமே போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார், வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல, நான் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறது காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்லை, பத்திரிகையில் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பார், நிறைய அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தார். நாங்கள்லாம் சும்மா இருந்தோம். அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு, நான் ஆனந்தம் கதை பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் 48 நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை புக்காக பைண்ட் பண்ணி எனக்கு கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர். அப்போது ஒரு சிலருக்கு பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்துலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துடுவாங்க, விக்ரமன் சார் மாதிரி புது வசந்தம், எனக்கு ஆனந்தம் மாதிரி. இப்போ மைனா பட டைரக்டருக்கு பார்த்தா ஒரு 5-6 படம் தேவைப்படுது. சமுத்திரகனி சாருக்கு 2-3 படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான். எனக்கு என்ன, நான் முதல்ல அசிஸ்டன்ட் இருந்தப்பெல்லாம் நான் நல்ல கதை சொல்லும்போது என்னை பயமுறுத்துவான். நல்ல கதை சொல்கிறவங்களாம் எடுக்க மாட்டாங்க அப்படிமா, எனக்கு பதட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்தான். அப்போ ரூமுக்கு வருவான், வந்துட்டு சொல்லுவான், நீங்களாம் ரூமில் உட்காந்து பேசுவீங்க, நாங்கள் ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்பா. நீங்களாம் பார்க்கில் தான் உட்காந்து பேசுவீங்க, அந்த தீப் பார்க்கிலே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா. இங்கே இந்த சென்னை வந்த புதுசுலேருந்து யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு அந்த தவிப்பில் ஒரு காலகட்டம் எடுத்துக்குது. அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகளில் சமுத்திரகனி சாருக்கு நடந்தது, பருத்தி வீரனில் அமீர் சாருக்கு நிகழ்ந்தது அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு.
நான் கூட ஒரு நட்பு நாள் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ, நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை சமீபத்தில் அமீர் சார்லேருந்து ஆரம்பித்து சரண் சார்லேருந்து சசி சார், பாலாஜி சார், ஏஎல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது நிஜமாக தான் சொல்கிறாங்களா, நட்புக்காக சொல்கிறாங்களா, எத்தனை வாட்டி கேட்டாலுமே உண்மையாக தான் சொல்கிறாங்க. நேற்று பெரிய நம்பிக்கை வந்து பாலாஜி சக்திவேல் சார், ஏஎல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து மணி சாருக்கு, சங்கர் சாருக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும்னு இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இது பெருசாக தூக்கிட்டு போகணுன்னு வந்துருச்சு. என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தவங்க வந்து என்னென்னா, அவர் ஒரு நேர்மைன்னு சொல்கிறோம்ல, ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரக்கனி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஆனந்தம்னு 2வது பாட்டு எடுத்தேன்னா நீங்கள் வந்துடணும் முதலாளின்னு சொல்லுவேன். எப்பயுமே ஒரு பேசிட்டே தான் இருப்பான் தொடர்ந்து. அவர் விசாரணை படத்தில் நடித்ததை பார்த்துட்டு அவரும் அந்த ரூமில் வந்து ஒரு அறையில் அவர் நடிப்பார். அதை பார்த்துட்டு நான் பேசின ஒரு என்ன ஒரு கம்பீரமாக இருக்கும். அது வில்லனாக நடிக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும், பிரேம் வச்சா 100% அது வந்து அப்படி வந்து நிற்பார். அது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அப்படி நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். மிக அற்புதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளோ அழகாக அந்த போன் சீன், முதல் சீன் என்னங்க சமைச்சு வச்சுருக்கேன், கதை சொல்லிட மாட்டேன் அப்படியே சொல்லி அம்மா வந்து அழகாக பேசிட்டீங்கம்மா, ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சும்மா, நீங்கள் தான் தொடக்கம், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அப்படி வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் சுகுமார், எங்கள் கும்கி படம், இந்த படத்தில் வந்து கும்கியுடைய அந்த அந்த அமைப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமல் எங்கள் நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கும் சமுத்திரக்கனி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தில் சின்ன கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரவி சார், செந்தில். நாங்கள் எம்ஜிஆர் நகர் ரூமில் இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில். என் படத்தில் இப்போ பண்ண வாரியரில் இப்போ ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டூடியோவில் பார்த்துட்டு. அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிகிட்டு சம்மந்தா வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க. அப்போ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருந்தேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்னை பாதிச்சிச்சு, கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன். அது சௌத்ரி சார் கூட அப்படி தான் இருப்பார். யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும். அது கேட்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை இப்படி எடுத்தானே அது வரையா அப்படிம்பார். டைரக்டர் பக்கம் இல்லையா, யார் சொன்னாலும் சரி தான் டைரக்டர் தான் சொல்லுவார் அவர். அது மாதிரி என்ன கஷ்டப்படாலும் சரி அந்த கதையை எடுத்துருக்கவே முடியாது. அது வந்து நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன். நான் விளையாட்டுக்கு ரவியை எப்பயுமே கிண்டல் பண்ணுவேன். அவன் சொல்லுவான், நான் ஆஸ்காராவே வாங்கிட்டு வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீங்கள் இருந்தாலும் கிண்டல் தாண்டே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான். அது சும்மா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இன்றைக்கி மகன்லாம் வந்திருக்காங்க. உண்மையான சரியான சந்தோஷத்தை பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மாட்ட போய் சொல்லுங்கள். எனக்கு சொல்லுவாங்க அப்பப்போ, ஒரு மெசேஜ் போட்டாங்க சமீபத்தில் கூட, ஓடிக்கிட்டே இருக்காருங்க, நிற்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ தான் அவருக்கு சரியாக நடக்கும்னு தெரியலை. வந்து சிந்தனையெல்லாம் கதை பேசுகிறதுல, கதை பண்ணுறதுலாம் அந்த நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். ஹிந்தியில் ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய கதை ஒன்று கொடுத்தான் அந்த ஹிந்திக்கு கூட. அதனால் வந்து மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க மட்டும் தெரியும். இந்த படத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, எத்தனையோ படம் ரிலீஸ் பண்ணோம், நம்மளுக்கு இடையில எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது வெங்கடேஷ் சார். அவர் தான் கூட இருக்கார். சமீபத்தில் அது வந்து முக்கியமான 2-3 படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு ஆனந்தம் மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால் சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம். நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களிலேருந்து வந்த ஒரு ஆள் அவன். நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களோட தான் அவன் சுற்றிட்டு இருந்தான், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மிக அழகாக இந்த படத்தில் பாடல் எழுதின சிநேகன், இது வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தனையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் என் படத்தில் அமையலை, கண்டிப்பாக கூப்பிடுவேன். கண்டிப்பாக என் படத்தில் அடுத்த படத்தில் கண்டிப்பாக எழுதிடலாம். அதே மாதிரி இளங்கோ சமீபத்தில் மிக மிக முக்கியமான படம் பொன்னியின் செல்வன். அந்த படத்தில் எழுதுறதுக்கு ஒரு பெரிய நான் எவ்வளோ பெரிய டீம் அதில் உட்காந்து ஒரு படத்தை ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அவரும் மிக அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரிவான் சார், சுசில் சார் பெரிய சப்போர்ட் இப்போது எங்களுக்கு இந்த படத்தில் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. எங்கள் பிரதர் மாதிரி அவரும் எங்களோட இருக்காங்க.
இந்த படத்தில் ஒரு குட்டி குழந்தைங்க 2 பசங்க ஷாம் எல்லாமே எல்லாருக்கும் யார் பேராவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக பெருசாக வரும். இந்த அமீர் சாருக்கு நம்ம சமுத்திரகாந்த் சாருக்கெல்லாம் டைரக்டராக என்னெல்லாம் பேர் கிடைச்சதோ அந்த மாதிரியான பேர் உனக்கும் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும். எனக்கு ஆனந்தம் மூலமாக கிடைச்ச அந்த பேரெல்லாம் உனக்கு கிடைக்கணும். அதுக்காக முழுக்க முழுக்க உன் கூடவே இருப்போம், லைஃப் லாங் இருப்போம்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். Taste the Daily. RS Infotainment Aldred Kumar பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2.